ஊழியர் ரெட்வின் வானர் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். வேத பாடத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழிநடத்த கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளும் ஆண்டவரே கத்தாவே, இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த ஆராதனை உங்களுடைய கருத்துக்களே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களிலே என்றும் உள்ளதாய் இருப்பதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து பார்க்கிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவில் நிறைவேறிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களிலே 2 பகுதிகளை இன்றைய நாட்களிலே நாங்கள் கடந்த கிழமையிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே மீண்டுமாக இந்த நாட்களை 4வது பகுதிகளிலே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இங்கே எப்படியாக அந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களை நிறைவேறுது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே இருந்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதத்திலே இந்த நாட்களிலே அப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், லேவியராம புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், லேவியராம் 16ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால், இங்கே நான் வாசிக்கிறேன் 15வது வசனத்திலிருந்து. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தையும் தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேல் அதற்கு முன்பாக தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவருடைய முறுதல் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிரியாச்சித்தம் செய்து அவர்களிடத்திலே அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்காகவும் அப்படி செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து தனக்காக தன் வீட்டுக்காகவும் இஸ்ரவேல் சபையாருக்காக அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே இந்த நாட்களை வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கல் ஆகாது என்று சொல்லி இந்த நாட்களை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிறது பாவ நிவர்த்திக்காக அந்த நாட்களே அந்த ரத்தம் இந்த நாட்களே சிந்தப்பட்டதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இங்கே இன்றைக்கு நாங்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த இரத்தத்தினுடைய காரியத்தை குறித்து நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. இங்கே ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்றது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 25வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், முதலாவதாக இன்றைக்கு பாருங்கள், தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்திலே விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமா விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது அங்கே நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை பாருங்கள். இக்காலத்திலே அந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், இயேசு அதாவது நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துடைய விசுவாசமா இருக்கிறவனையும் நீதிமான்களாக்குவதற்கு விளங்கும்படியாக நீதியை இந்த நாட்களை காணும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கும் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற இந்த வார்த்தைக்கும் எவ்வளவு இந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்திலே எவ்வளவு வித்தியாசம் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம்.
அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களிலே மிருகங்களை கொண்டு வந்து இந்த நாட்களை பலியிட்டு இப்படியான ஒரு செயல்பாட்டுகளை இந்த நாட்களை நடத்தினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கே இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இங்கே என்ன எப்படியாக வேதம் சொல்றது. அப்ப இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதோ, எந்த பிரமாணத்தினாலே, கிரிகையினாலேயோ அல்லது இந்த நாட்களிலே விசுவாச பிரமாணத்தினாலேயோ என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த கேள்வி இந்த நாட்களில் எழும்புகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்த இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தை இந்த நாட்களிலே பாருங்கள். அங்கே அதாவது என்ன காரியத்தை செய்தார்கள், அவர் ரத்தத்தை இந்த நாட்கள் எங்கே பார்க்கிற வழியில ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த நாட்களை தொழித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள் அது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இரத்தத்தின் மூலமாய் அங்கே உடன்படிக்கை சொன்னால் ஒப்புரவாகுதலின் பலியாக அந்த நாட்களில் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இரத்தத்தின் மூலமாய் தேவன் அங்கே ஒப்புரவாகிற பலியை இந்த நாட்களை செலுத்துகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எபிரேயரின் ஆக்கம் இந்த நாட்கள் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது இப்படியாக. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போமா இருந்தார். நான் வாசிக்கிறேன் 1வது வசனத்திலே இருந்து இங்கே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்துக்கும் உடையதாக இருந்தது. இப்ப பாருங்க, சற்று கவனிக்கு பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையை. அப்ப முதலாவது உடன்படிக்கை, முதலாவது ஃபர்ஸ்ட் கவுனர் பாருங்கள் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆராதனைக்கேற்ற முறைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்துக்கு உடையது மாதிரி இருந்தது. அப்ப எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அது ஒரு வர்ஷிப், அதாவது வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது காரியம் ஏனென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்குரிய விளக்கம் சொல்லப்படுகிறது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதில் அங்கே முந்தின பாகத்தை குத்துவிளக்கும் மேசையும் தேவ சமூகத்த அப்பங்களும் இருந்தன, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இரண்டாம், அங்கே திரைக்குள்ளேயே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் கூடாரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது பொன்னாட் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடும் அங்கே பொந்தி இருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலேயே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்தகோரும் அங்கே உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அதன் மேலே இந்த நாட்களிலே மகிமை உள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டதாக இருந்தன. இவைகளை குறித்து விவரமாக பேச இப்பொழுது சமயம் இல்லை என்று சொல்லப்படும். ஏனென்றால் இவைகள் இவ்விதமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் அங்கே நித்தமும் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன, முதலாவது கூடாரத்துக்குள்ளே இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்களா, நித்தமும் பிரவாசிப்பார். இரண்டாவது கூடாரத்திலே பிரதான ஆசாரியர்கள், இப்ப பாருங்கள் 2 ஆசாரியர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், சாதாரண ஆசாரியர்கள் உண்டு, இரண்டாவது பிரதான சீஃப் பாஸ்டர் சொல்லி இந்த நாட்களை பார்க்க மறைமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களில் எப்படியாக இருப்பார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் ஆசாரியன் மாத்திரமல்ல, அந்த 2வது கூடாரத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல, வருஷத்திற்கு ஒரு தரம் அதாவது இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அந்த இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தப்புதங்களுக்காகவும் செலுத்துவான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அப்ப இங்கே முதலாவது காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த ஆசாரியர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், வர்ஷிப் செக்ஷனுக்குள்ளே போகிறார்கள், ஆராதனைக்குரிய காரியத்துக்கு போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் செய்கிறார்கள், அங்கே ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆராதிக்கிறதுக்கு என்று சொல்லி ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இதான் இந்த வேதத்தினுடைய காரியம். பாருங்கள், இரண்டாவதாக அந்த இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம்
அதாவது இங்கே திருவிருந்து காரியங்களில் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. தாம் இரத்தத்தோடு பிரவேசித்த அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்கு தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இப்ப எங்க நடக்கிறது? பழைய ஏற்பாட்டில். இப்ப புதிய ஏற்பாட்டிலே அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தெளிவாக சொல்லுகிறேன் பாருங்கள். சொல்லிவிட்டு பாருங்கள், எப்படி என்று சொன்னால் மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. அதனாலே முதலாவது கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இந்த முதலாவது கூடாரத்திலே நிற்கும் அளவும் அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. யாருக்கு? அந்த முதல் போன ஆசாரியர்களுக்கு. அதோட வார்த்தை தான் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்களேன், அப்ப அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை இந்த நாட்களிலே செய்கிறவர்களுடைய மனச்சாட்சியை இந்த நாட்களிலே அங்கே பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். ஏனென்றால் இவைகள் இந்த நாட்களிலே சீர்திருத்தல் உண்டாக்கும் காலம் வரைக்கும் நாடோறும் கட்டளையிடப்பட்ட போஜன பலிகளும் பலவிதமான ஞானமும் சரீரத்துக்கேற்ற அதாவது சடங்குகளுமே அள்ளி வேறு ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லை. கிறிஸ்துவானவர் வரப்போற நன்மையை குறித்து பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையிலே இந்த நாட்களிலே அதாவது கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிய உத்தமமும் கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா விளாங்கடா அதாவது வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகள் இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று சொல்லி இன்றைக்கு இதான் இந்த உண்மையான ஒரு காரியம். அப்போ ஒரு தரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து only one time, ஒரு தரமே இந்த நாட்களில் இந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்து முடித்து விட்டார். அது எப்படி என்றால், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட அங்கே கடாரியின் சாம்பலும் அங்கே சரீரத்தை சுத்திகரிக்கும்படிக்கு பரிசுத்தமாக்கப்படுமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையில வாசிச்ச வார்த்தையில இந்த நாட்களை என்னத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்படுகிற முதல் காரியம் என்னவென்றால், ஆராதிக்கிறதுக்கு ஒரு அங்கே ஆசாரியர்கள் செல்லுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், ஜனங்களுடைய பாவ நிவாரண காரியங்களை செய்வதற்காக பழைய ஏற்பாட்டில் என்ன செய்வார்கள்? அங்க விசேஷித்த ஆசாரியர்கள் இந்த நாட்களை செல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா காரியம் செய்கிறவர் ஒருவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர்தான் விசேஷித்த ஆசாரியரும், அவர்தான் ஆசாரியரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அவர் ஒரே ஆளாய் தனியே நின்று எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அங்க பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், வெள்ளாட்டு கிடாக்களையோ அந்த காளைகளையோ அடித்த இரத்தத்தை இந்த நாட்களிலே ஜனங்களே அவர்கள் தெளிப்பதற்கு அங்கே ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள், விசுவசித்தவர்கள், அதாவது பரிசுத்தம் உள்ளவர்களான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இவர் ஒருவரே தனியே அந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்கள், அவர் தனியவே கல்வாரிக்கு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அது உலக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் அவர் அறிமுகப்படுத்துகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒருவனுடைய பாவம் என்று சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஒரு ஆணுடைய பாவம் பெண்ணுடைய பாவம் அல்ல, வாலிபனுடைய பாவம் யோதியுடைய பாவம் என்று சொல்லவில்லை, உலகின் பாவங்களை. அப்படியானால் இந்த உலகத்திலே பிறந்திருந்தவர்கள், பிறந்து கொண்டிருக்கிறவர்கள், பிறந்து மரித்தவர்கள், இவர்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அங்கே அவர்கள் பாவம் மன்னிப்பு பெறும்படியாக அந்த நாட்களை கிருபை செய்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இரத்தத்தை, அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை இன்றைக்கு நாங்கள் அசட்டை பண்ணுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், அதற்குரிய தண்டனையை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாட்களில் சூழ்நிலைகள் இந்த நாட்களை வரும் என்பதை கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஒரு சிலரை இந்த நாட்களை பார்த்து இந்த நாட்களை சொல்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, சொந்த வச்சுரா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நாட்களில் ஏன் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஏதாவது ஒரு விரண்டாவாதமான கதைகள், வியக்காரமான காரியங்களை இந்த நாட்களை செய்வார்கள்.
அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறவனை இந்த நாட்களை துன்பப்படுத்தி காரியங்களை செய்து இன்றைக்கு நேற்று அல்ல, அது அப்போஸ்தல காலத்திலே இருந்தே இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் நடந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இவைகள் ஒன்றும் புதிதல்ல. இவைகளெல்லாம் நடந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். அப்படியானால் பாருங்கள், எல்லா காரியத்திற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் ஒரு எக்ஸலண்டான காரியத்தை இந்த நாட்களில் செய்திருக்கிறார். அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே என்னுடைய உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அங்கே கோர சிலுவையில இந்த நாட்களில் வைத்து முறித்து ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சுமந்தார் என்பதுதான் இதனுடைய விடையாக அந்த நாட்களில் இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இங்கே பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? எப்படியும் வருஷத்திலே ஒரு தரம் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர் போய் இந்த நாட்களிலே அந்த இரத்தத்தை கொண்டே இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அந்த இரத்தத்தினாலே உள்ளுக்க சுத்திகரித்து அதை கொண்டு வந்து ஜனங்கள் மேலே இந்த நாட்களில் தெளிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இது மிருகங்களுடைய இரத்தம், இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு சொன்னா, அங்கே வாங்கப்பா, இதுகளெல்லாம் சரிவராத காரியம், இதெல்லாம் முடிஞ்ச காரியம். ஒரே ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். நானே அந்த இரத்தத்தை கொடுத்து ஒரே தரத்திலே இந்த நாட்களை நான் செய்து விடுறேன். ஒவ்வொரு வருஷம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் ஒன்று யோவான் 2:7 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதனால இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இரத்தத்தின் மூலமா இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம்? ஒரு ஒப்புரவாகிற பலியை இந்த நாட்களில் அவர் கொடுக்கிறாராம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய இந்த உடன்படிக்கையை தேவன் இந்த நாட்களில் ஆண்டவர் அழிக்கவில்லை. உடன்படிக்கை இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களில் அங்கே மறைக்கவில்லை. உடன்படிக்கை இந்த நாட்களிலே தேவன், அதாவது நியாயப்பிரமாணங்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற்றி விட்டார். எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுகளெல்லாம் அங்கே இருக்கிற வழியில எப்படி இருக்கும்? இன்றைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருப்பமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வருஷத்திலே ஒருக்கா அந்த நாட்களே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இந்த நாட்களே போக வேண்டும். ஏன்? அங்கே போய் பலி கொடுக்க வேண்டும். இப்போ பாருங்க, சாதாரண ஒரு ஏழை எப்படியா இருப்பான்னு சொன்னா, அட்லீஸ்ட் ஒரு புறா குஞ்சியாவது கொண்டு போய் அங்கே பலி கொடுக்கணும். வெறுங்கையோடு தேவனுடைய சன்னிதானத்துக்கு இந்த நாட்களே போகக்கூடாது. அதான் அவருடைய நியமனங்கள், அவருடைய காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, கொஞ்சம் ஐஸ்வர்யவானா இருந்தான்னு சொன்னால் அவர் இந்த நாட்களே ஒரு காளையோ அல்லது ஆட்டுக்கிடாவையோ ஏதாவது காரியத்தை கொண்டு போய் இந்த நாட்களே கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய தேவையில்லை என்பதை வேதம் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக சொல்லுவோம். ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லா கட்டுக்களையும் முறித்து சிலுவையிலே முறித்து இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார்? எல்லாவற்றையும் மகனை நான் முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். அப்படியானால் அந்த விடுதலையை பெற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த ஆராதனை தான் நாங்கள் அவருக்கு கொடுக்கிற பலி. அதாவது எப்படி என்றால் துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப இதுல பாருங்கள், முதல்ல ஏற்கனவே வாசித்த பகுதியிலே ஆராதனைக்கு அங்கே கொஞ்சம் ஆசாரியர்கள், அவர்கள் வர்ஷிப் குரூப். இன்னொரு பாருங்கள், இந்த நாட்களில் பாவங்களை மன்னிக்க காரியங்களை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேஷித்த ஆசாரியர்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய காலத்திலே விசேஷித்த ஆசாரியரும் அவரேதான், சாதாரண ஆசாரியரும் அவரேதான். ஏனென்று சொன்னால், அவரே இந்த நாட்களிலே நம்முடைய சரீரத்துக்குள்ளே வாசம் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியாக இந்த நாட்களை வாசம் செய்கிறபடினால் இந்த நாட்களிலே நாங்கள் வருஷத்திலே ஒருக்காத்தான் இந்த நாட்களை போய் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சமாரியா ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள் ஒரு காரியத்தை. நீங்க யோவான் புஸ்தகத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்றது எப்படி என்றால், ஆண்டவரே இந்த நாட்களில் என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் மலைகளுக்கும் அங்கும் இங்குமாக இந்த நாட்களில் ஏறி தொழுதார்களே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அந்த காலத்தில் அப்படித்தான் ஐயா, மலையில் ஏறி கும்பிட்டா தான் இந்த நாட்களில் என்ன நடக்கும்? அவர்கள் இந்த நாட்களில் தரிசனம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் காரியங்களை செய்வார்கள். அந்த மலைக்கு ஏறுகிற நோக்கம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே அமைதியை தேடி போகிற இடமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்க பூமியில வாழுகிற நாட்கள்ல ஒரு டவுனுக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? எக்கச்சக்கமான கார்ன்ற சத்தம், ஒரு டிராபிக் சத்தங்கள், அந்த காரியங்கள் இந்த நாட்களே பக்கத்து வீட்டுக்கு ஆக்கின்ற சத்தம், நாட்கள் ஷாப்பிங்கு போற காரியங்கள், எல்லா சத்தம் இந்த நாட்களே ஒரு ஆண்டவரோடு காரியங்களை ஆண்டவரோடு இந்த நாட்களை ஆராதிக்கிற காரியத்தை நமக்கு இந்த நாட்களை என்ன செய்ய முடிச்சுன்னா ஒரு தடைகளை உண்டு பண்ணுறதே பார்க்கும். பாருங்கள், இப்ப வேத வாசி கொண்டிருக்கீங்களே, பக்கத்துல திடீரென்று ஒரு சத்தம் கட்டுனா என்ன செய்வோம்? பைபிளை வச்சுட்டு ஓடி போய் பார்ப்போம், என்னப்பா ஆக்ஷன் நடந்துட்டுதா, என்ன காரியம் நடந்துட்டுன்னு சொல்லி. இது இங்க நடக்கும். ஆனால் இதே இங்க மலையில இருக்கிற வேளையில என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே
நாங்கள் இந்த நாட்களில் ஒரு அமைதியாக இந்த நாட்களில் இருப்போம். ஏனென்றால் அந்த இடத்திலே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஒன்றுமே இந்த நாட்களில் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்தில் உள்ளவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்தார்கள் சொன்னால், மலையிலே அங்கும் இங்குமாக அந்த நாட்களிலே அங்கே தேவனை தேடி போனார்கள். இரண்டாவதாக மலை என்று சொல்லப்படுகிற காரியம், இந்த உயர்ந்த பர்வதம் என்று சொல்லப்படுகிறது காரியம் என்னவென்றால், அவர்கள் அந்த நாட்களில் ஒரு காரியத்தை நினைத்தார்கள். அது தேவனுடைய பரலோகத்துக்கு கிட்டே நாங்கள் செல்லுகிற மாதிரி என்பதை அவர்கள் இந்த நாட்களில் தீர்மானித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதைத்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாரியா ஸ்திரீக்கு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இதான் பார்க்க வேண்டும். அவன் முற்பிதாக்கள் மலைக்கு ஏறினாங்க, அங்கே ஆண்டவரை கண்டுபிடிப்போம்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படி இல்லையப்பா, நான் உங்களுடைய சரீரத்துக்குள்ள வாசம் செய்கிறேன், எங்கும் தொழுது கொள்ளுகிற காரியம் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்க எப்பொழுதும் தொழுது கொள்ளலாம். நீங்க ஷவருக்குள்ள நிக்கிற வேலையில கூட தொழுது கொள்ளலாம், வாகனம் ஓடுகிற வேலையிலே தொழுது கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியாக படுத்திருக்கிற வேளையில ஆண்டவரை தொழுது கொண்டு இந்த நாட்களில் படுத்திருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரை தொழுகிறவர்கள் ஏனென்று சொன்னால், தேவன் வாசம் செய்கிற உங்களுடைய சரீரம் இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுன்னு சொல்லி கொரிந்தியர்களே இந்த நாட்களில் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். அப்படியான இந்த நாட்களில் இந்த ஆலயம் எப்படியாக இருக்க வேண்டும்? எப்பொழுதும் தேவனுடைய சத்தம் தொனிக்கிற ஆலயமாக இந்த நாட்களில் இருக்கும் நம்முடைய சரீரம். அப்படியான்னு சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் தேவனுடைய சத்தம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்க பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த, அதாவது நாட்கள் இப்ப 2000 கிட்டத்தட்ட ஒரு 500 600 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு சில அந்த நாட்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் பயங்கரமான அற்புதங்களை செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மரித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். இப்ப டிஎல் மூடி, பிக்கிள் ஸ்மித், இப்படியாக அநேகர் இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த நாட்கள் அந்த அற்புதங்களை செய்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு பெரிய காரியம் இல்லை, ஒரு பெரிய ரகசியம் இல்லை. இந்த நாட்களில் முக்கியமான காரியம், நம்முடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். பி கனெக்டிங், அதாவது ஒரு லிங்க் ஒன்று இருக்கணும் ஆண்டவரோடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப தாவீது தேவனுடைய இருதயத்தோடு இந்த நாட்களில் இணைக்கப்பட்டு, தாவீது தேவனுக்கு பிரியமாய் நடந்தபடியினால் தேவன் தன்னுடைய இருதயத்தோடு இந்த நாட்களில் இணைக்கிறார். சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அங்கே என்ன காரியம்? தாவீதினுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாக இந்த நாட்களில் இருக்கு. என்னது, எதன் நிமித்தம் பிரியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், தாவீது காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவரை துதித்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். அனிதனவும் இந்த நாட்களில் ஒவ்வொரு அந்த கிண்ணறத்தை வாசிச்சு துதித்து கொண்டே இருக்கிற வேளையிலே ஆண்டவரும் அந்த காட்டுகளிலிருந்து வருகிற அந்த சத்தத்தை முகர்ந்து இந்த நாட்களிலே என்ன அருமையான சத்தமாக பாட்டாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை முகர்ந்து ருசித்து கொண்டே இந்த நாட்களை இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற காரியம் இந்த நாட்களில் முதலாவது துதிக்கிற வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களை நமக்கு கிட்ட இன்னுமா வருகிறதை பாருங்கள். நாங்கள் இந்த நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த நாட்களில் இருந்தாலும், நமக்குள்ளே தேவன் தந்த ஆவியானவர் இந்த நாட்களில் இருந்தாலும், நாங்கள் தேவனை துதிக்க நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யும், என்னென்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய பிரசன்னம் அந்த இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிற வேளையிலே இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வரும். ஐயா, என்னதான் காரியம் போட்டு, என்னதான் தலைகளா போட்டுமா, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா இந்த நாட்களை பிலிப்பியர் 4:4 சொன்ன போல சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி சொன்ன பிரகாரம் நாங்கள் சந்தோஷத்தோட இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனை துதிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் பார்த்திருக்கிறோம், வந்தா குறைதான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர் என்ன காரியம், ஐயா அதுக்குள்ள நோதையா, இதுக்குள்ள நோதையா, அப்படி நடக்குதையா, அப்படி நடக்குதையா, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையிலே துதி குறையுமா இருந்தால் பிரச்சனை கூடும். அப்ப எவ்வளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறதோ அவ்வளவுக்கு நீ துதி. அந்த பிரச்சனை கடைசியா பார்த்துட்டு உன்னோட இருந்து சரி வராதப்பா, நான் வேற யாரை பார்த்துட்டேன்னு சொல்லி போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு நெருக்கம் வருதோ அந்த நெருக்கத்தின் மத்தியில துதிங்கப்பா. அப்ப நெருக்கத்தின் மத்தியில நீங்கள் துதிக்கிற வேளையிலேயே அங்கே அந்த நெருக்கம் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மை விட்டு விலகி போகும் ஒழிய நாங்கள் நெருக்கத்தை கண்டு விலகி போகக்கூடாது. நாங்கள் பிரச்சனையை கண்டு ஐயோ இந்த பிரச்சனை வந்துடுது நான் ஒதுங்கி போயிடுறேன் என்று சொல்லி இந்த நாட்களே போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், கோலியாத்து தாவீதோடு எதிர்த்து நிற்கிற. கோலியாத்தை பார், கோலியாத்தின் உயரம் என்ன? கோலியாத்து ராட்சதன் சாதாரணமாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியா இருந்தால் தாவீது கோலியாத்தின் முழங்காலுக்கு கீழே தான் இந்த நாட்கள் உயரத்தில் இருக்க வேண்டும். ஆனா அந்த இடத்துல பாருங்கள், இந்த நாட்கள் எல்லாரும் பார்த்து அந்த பெரிய பெரிய போர்வெல்லாம் பயந்து ஓடுறாங்க. கோலியாத்தனோட சண்டை பிடிக்கலாத ஐயா, அவன் தலையை வெட்டுறான், கையை வெட்டுறான், காலை வெட்டுறான்னு சொல்லி. ஆனா பாருங்க, இந்த நாட்கள் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், வசனமே சொல்லுது வேதத்திலே பாருங்கள்,
தாவீது சொல்லுகிறார் இந்த நாட்களே, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே வருகிற நீ நிந்திக்கிற, அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். நீ என்ன செய்யற? நீ நிந்திக்கிற இந்த நாட்களே, நீ அசட்டை பண்ணுகிற அதே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால்தான் இன்றைக்கு நான் வருகிறேன்னு சொல்லி. அப்ப அவன் கேட்கிறான், என்னையா நீ ஒரு கல்லோட வந்திருக்கிற, கல்லோட தடியோட வந்திருக்க, நாயா நான் கேட்கிறான். அப்ப நீயே சொல்லிட்டா நாய் என்று சொல்லி. அருமையான கத்தோட தாவீது சொல்ல இல்லை, அவனே சொல்லிட்டான், நான் நாயப்பான்னு சொல்லி. அருமையான கத்து, அவன் நாய் என்ன செய்யணும்? அடிக்கத்தான் போகணும். அருமையான கத்தோட பிள்ளைகளை ஒரே அடிதான் கல்லால இந்த நாட்கள்ல என்ன நடக்குது? அங்கே அந்த கோலியாத் நாட்கள்ல பெரிய பிரச்சனை, இஸ்ரவேலுக்கு பெரிய பிரச்சனையா இருந்த நிந்த ஒரு நிமிஷத்துல போயிட்டுதையா. எதிர்த்து நின்றபடியா தான் அந்த காரியம் நடந்ததை ஒழிய, அதை விட்டு விட்டு இந்த நாட்கள்ல இருப்பார்களா இருந்தால் இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை போவாது. பாருங்க அருமையான கத்தோட பிள்ளை, இதான் நடக்கிற காரியம். பிசாசு என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து 4 வழியால வருவான். ஒரு வழியால வருவான், சரி வராட்டி மற்ற வழியால வருவான், சரி வராட்டி மற்ற வழியால வருவான். ஏதாவது ஒரு வழியில வந்து ஜபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, இந்த நாட்களில் ஆராதிக்க முடியாதபடி தடைகளை போடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் நடக்கிற சம்பவம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த துதியை நாங்க விடக்கூடாது. அதாவது நாங்கள் நல்லாக அந்த நாட்களை ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை நாங்கள் அங்கே ஜபிப்போமா இருந்தால், துதிப்போமா இருந்தால், கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யும் என்றால் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற வேளையிலே அவன் அங்கே நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களே அங்கே தொட முடியாது. பாருங்க, அல்லது இன்றைக்கு பாருங்க, சில வேளையில வேதம் பாய்ச்சி கொண்டிருப்போம், நல்லதையா. ஆனா நம்முடைய சிந்தனை எங்க போய் கொண்டிருக்கும்னு சொல்லி சொன்னால், ரோட்ல நடக்கிற பிரச்சனை அல்ல இந்த நாட்களே வேறு டிவியில போற காரியங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யும்? அந்த மைண்டுக்குள்ளே இந்த நாட்களே வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் இதைத்தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆட்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த உலகத்தினுடைய சந்தடிகள் காரியங்களை இந்த நாட்களை கேட்காதபடி எங்கேயாலும் ஒரு உயரமான இடத்துல போய் இந்த நாட்களை அமைதியான இடத்துல போயிருந்து ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதிப்பார்கள். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தினால் அவர்கள் நிரப்பப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த நாட்களே, அப்படி அல்ல மகளே, நீங்க வா, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் பெறும். அப்படி என்று சொன்னால் இந்த உபத்திரவமான உலகத்திலிருந்து நீ தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் நெருக்கங்கள் மத்தியில இந்த நாட்களை நான் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆண்டவரை தொழுக வேண்டும். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சிறைச்சாலையிலே பாருங்கள், சும்மா இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கிலியில கட்டப்பட்டிருக்கு. அந்த நாட்களை பாருங்க எப்படி என்றால், கையில சங்கிலியில கட்டி, காலையும் சங்கிலியை கட்டி 2 சங்கிலியை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, தனித்தனி சங்கிலியில். அப்படி என்றால் அவர் நடக்க மேலாது, ஓட மேலாது, படுக்க மேலாது, இருக்க மேலாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலை தான் அந்த நாட்களில் இருக்கும். அப்ப அப்படியான சூழ்நிலை அந்த நாட்களில் இருந்த வேளையிலே என்ன செய்யறாங்க? 2 பேரும் இந்த நாட்களில் சரி வராது, நாங்க வர்ஷிப் பண்ணுவோம் ஐயா, மிச்சத்தை அவர் பார்த்துக் கொள்ளட்டும், அவ்வளவுதான். அப்ப அவர்கள் துதிக்க வலிக்கிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், முதலாவது இவர்களுடைய உலகத்துக்குரிய கட்டுக்களை உடைக்கிறார். அவருடைய சங்கிலிகள் திரிக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறைச்சாலைகள் எல்லாம் அந்த நாட்கள் இருக்கிற இடமெல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் அங்கே சிதறடிக்கப்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஏன்னு சொன்னால் இது தேவனுடைய பிரசன்னம். அப்ப தேவனுடைய பிரசன்னம் வரையிலே எந்த காரியம் இந்த நாட்களை நீக்க முடியாது, எந்த பலசாலியும் இந்த நாட்களை நீக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் அங்கே விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை நீக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. பாருங்க, எந்த சிறை அதிகாரி அவர்களை அங்கே இந்த சிறையில போட்டாரோ அவனே வந்து நடுங்கி கொண்டு நிற்கிறான். ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, தன்னைத்தானே குத்தி கொள்றது நிற்கிறான். அவங்க சொல்றா, அதாவது பவுலும் சீலாவும் சொல்லினும், நீங்க அப்படி செய்திராதீங்க ஐயா, நாங்க இஞ்சா நிக்கிறோம்னு சொல்லி, நீ தற்கொலை பண்ணாத ஐயா, நாங்க இஞ்சா நிக்கிறோம். அந்த வேளையில பாருங்கள், அடுத்த நாள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் மாரே ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வழி? பார்த்தாங்க விஷயம் புல. என்னடா, இவர்களை கொண்டு வந்தாங்க, சிறையில போட்டோம், ஆனா இவர்களுக்குள்ளே வேறொரு காரியம் இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய துதியின் மகிமை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அங்கே துதிக்க வேண்டும். எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கண்டு அன்று சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுவாரா இருந்தால், இன்றைக்கு அந்த காலத்துக்குள்ளே தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எப்படியாக இருக்கிறால், தியாக பலியாக இந்த நாட்களில் சிந்தப்பட்ட ரத்தம் இந்த நாட்களில் எப்படி சொன்னால், அந்த இரத்தத்தினாலே இந்த நாட்களில் ஒப்புரவாகிற பலி இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ரத்தம் நம்ம இந்த நாட்களிலே பிதாவோடு இந்த நாட்களை ஒப்புரவாக்குகிறது.
இரண்டாவதாக பாருங்கள், இது பாருங்கள், அந்த பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட காரியத்திலே அவர்கள் அங்க பாருங்கள் ரத்தங்களை கொண்டு என்ன செய்வார்கள், அங்கு உடன்படிக்கை பெட்டி உள்பிரகாரம் இந்த இடத்திலே வைத்து இந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப அது எப்படி சொன்னா, அந்த இடத்திலே எல்லாரும் போக முடியாது தேவனுடைய சமூகத்திலே அந்த நாட்களிலே பாருங்கள். அதுதான் வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்க பார்க்கலாம், அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட வந்த அந்த நாட்களை ஊசாவோட இந்த நாட்களை என்ன செய்யறாங்க, கர்த்தர் அடித்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இங்க என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு மிகவும் பரிசுத்தமான காரியமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்தமாக அந்த இடத்துக்குள்ளே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரும், ஒருவரும் கண்டாதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்படுகிற பிதாவாகிய தேவன் வாசம் செய்கிற இடத்திலே எவரும் இந்த நாட்களிலே போக முடியாது என்பதைத்தான் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதனாலதான் பாருங்கள், இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், விசேஷித்தவர்கள் அங்கே தேவன், அதாவது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு விசேஷித்த ஆசாரியர்கள் தான் அந்த இடத்திலே செல்லுவார்களை ஒழிய எல்லாரும் அந்த இடத்திலே செல்ல முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அந்த காரியம் வெளியாலே வந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடினால் இந்த ஆலயமாகிய இந்த நாட்களில் இந்த மண்ணான சரீரம், இந்த மட்பாண்டம் இந்த நாட்களில் என்ன செய்யப்பட வேண்டும், எப்பொழுதும் பரிசுத்தமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புஸ்தகத்திலே 2ஆவது அதிகாரத்திலே என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இங்கே 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே 1வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே அங்கே யோவான் சொல்லுகிறார் இப்படியாக, எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இப்ப அவர் எப்படியா சொல்லுகிறான்னு சொன்னால், நீங்க போய் பாவத்துல விழுந்துடாதீங்கப்பா, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை இந்த நாட்களை தருகிறது. இந்த பிரகாரம் செய்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இந்த நாட்களை பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானாகில் நீதிபரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த நாட்களில் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாவம் செய்கிறவனாய் இருந்தால் கர்த்தர் நமக்காக, அப்ப பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவுடைய வலது பார்சத்திலே இருந்து அங்கே பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அதைத்தான் நீங்க சொல்லிவிட 2வது வசனம் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிரதான, அதாவது செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா, அதாவது பலியா இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவரானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பது அதனாலே அறிவோம். முதலாவது நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கற்பனைகளை இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் என்ன ஐயா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? அதாவது பழைய ஏற்பாட்டில் பாருங்க 10 கற்பனைகள் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 10 கட்டளைகள். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே 2 கட்டளைகள் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்கள், அந்த 2 கட்டளைக்குள்ளே இந்த நாட்களில் அந்த 10 கட்டளைகள் அடங்குகிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும், ரொம்ப கவனமாய் கேளுங்கள், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யா இருக்கிறான். இந்த வார்த்தை அருமையான வார்த்தை. அந்த 1 யோவான் புத்தகத்தில் நாங்களே பார்க்க வழியில் எப்படி என்று சொன்னால், அவரை அதாவது அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் சொல்றோம், என்ன we are Christian, we are born again. Thank you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள், நாங்கள் அதாவது அது மட்டுமல்ல மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள் சொல்றோம். அப்ப பாருங்கள், அவரை அறிந்திருக்கிறோம். அப்ப அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறார், அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை. இன்றைக்கு சத்தியம் இருக்கிற மாதிரி நடிச்சு கொள்வாங்க ஐயா. சில காரியங்களை பாருங்க, இந்த நாட்களே சத்தியம் இருந்தால் இந்த நாட்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ட்ரூத் இஸ் a matter என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதாவது சத்தியம் தான் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே விடுதலை செய்கிற காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் சத்தியத்தை அறியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே என்ன செய்கிறோம் என்றால் இன்றைக்கு பொய்யராக இருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாத நிமித்தம் நமக்குள்ளே சத்தியம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே
ஆலயத்துல பார்க்கிற வேளையிலே விசுவாசிகள் குறைவு, ஊழியக்காரர் கூட. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்ப அப்படியான காரியங்கள் இந்த நாட்கள் நடந்தது. அப்படி என்றால் யாருக்கு ஐயா பிரசங்கம் பண்றது? இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் ஊழியக்காரர் இருந்தா இன்றைக்கு யாருக்கு ஐயா அன்றைக்கு வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க? ஊழியக்காரருக்கா பிரசங்கம் பண்ணுவாங்க? அருமையான கர்த்தர் ஏனென்று சொல்லி சொன்னால், எல்லாரும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஊழியக்காரர்களாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில்லை. அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற வேளையிலேயே அவனுக்குள்ளே அந்த தேவனுடைய கிருபை இருக்கும். தேவன் அவனை கண்காணித்துக் கொண்டு இருப்பார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். என்ன கற்பனை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிற பாருங்கள். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்திலே தேவனுடைய அன்பு என்ன செய்யுமாம்? மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்குமாம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளலாம். அப்ப முதலாவது அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அப்ப the word of knowledge, word of wisdom இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளே இந்த நாட்களை கிரியை செய்ய வேண்டும் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தையை நாங்கள் என்றைக்கு வாசித்து அந்த வார்த்தையை கற்கொள்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ளே என்ன வருகிறதாம்? தேவ அன்பு இந்த நாட்களே அங்கே அங்கே மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிறது என்பதை அங்கே அறியக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஐயா, இன்றைக்கு நான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் எப்படி நடந்தார் ஐயா? ஆண்டவர் எப்படி நடந்தார்? கர்த்தருடைய பிள்ளை, அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய வழி எப்படியாக இருக்கிறது? கர்த்தருடைய வழி சரியாக இருக்கிறதா என்ன மாதிரி என்பதை பார்க்க வேண்டும். எப்படி இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே எப்படியாக செயல்பட்டார், என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38 நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பினார். அப்படினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதான் நடந்த சம்பவம். இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்யறதுக்கு நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம் ஐயா. பிசாசு திரத்துறதுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஆனால் இந்த நாட்களை நாங்கள் நன்மை செய்கிறதுக்கு இந்த நாட்களே பின்னுக்கு நிற்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சரியா அந்த காரியம், அப்ப அதைத்தான் ஈக்குவல் இல்லாத காரியமா இருக்கு. அப்ப பாருங்கள், அப்ப அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். அப்ப சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளையே எழுதுகிறேன். யார் சொல்லுகிறார்? யோவான் இந்த கற்பனை எழுதுகிறாருமே கர்த்தருடைய பிள்ளை. யோவான் தான் இந்த வார்த்தைகளை இந்த நாட்கள் எழுதுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், பழைய கற்பனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், அதே வேளையிலே புதிய கற்பனைகளையும் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய அதாவது ஆதி முதல் நீங்க பெற்றிருந்த பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்ட வசனம் தானே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மேலும் நான் புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளே உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கும் போது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்பதை இன்றைக்கு அப்ப புதிய கற்பனையில என்ன வருகிறது என்று சொல்லி சொன்னால், இருள் நீங்கும் போது இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே இந்த நாட்களிலே ஒளி பிரகாசிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பழைய கற்பனையில் எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே பழைய கற்பனை பாருங்கள் எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆதி முதல் கேட்டிருந்த வசனம் தானே. அப்ப பழைய கற்பனை வசனமாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனால் புதிய கற்பனை இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் ஒளியாக இந்த நாட்களில் இருக்கு. அதைத்தான் யோவான் புத்தகத்திலே பார்க்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள் ஒளி. அப்ப பாருங்கள், அப்ப புதிய கற்பனையில என்ன வருகிறது சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, அவரை நம்முடைய இருதயத்திலே தெரித்துக் கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களை ஒளி வருகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த ஒளியை காணவில்லை. அவர்கள் என்னத்தை கண்டார்கள்? வார்த்தையை தான் இந்த நாட்களை கண்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து வார்த்தை மாமிசமாய் இந்த பூமிக்கு வந்தவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியானால் பாருங்கள், அந்த வார்த்தையை தான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையில ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த கற்பனைகளை இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? கட்டளைகள் கற்பனைகளை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. அங்க சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், இருள் நீங்குகிற போது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. எப்படி என்றால், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரரை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அருமையான வார்த்தை ஐயா. அப்ப இன்றைக்கு நான் ஆண்டவற்ற வெளிச்சத்தில் இருக்கிறேன், ஆவியானவற்ற அபிஷேகத்தில் இந்த நாட்களில் இருக்கிறேன், நான் அந்த வெளிச்சத்துக்குள்ள இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி போட்டு பக்கத்திலே இருக்கிற உன்னுடைய சகோதரனுடன் உனக்கு சந்தோஷம் இல்லை,
சகோதரனுக்கு தில்லுமுள்ளு செய்யற இந்த நாட்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படியான காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிற வேளையில இந்த நாட்கள் அவனை பகைச்சு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த நாட்கள் இருக்கிற வேளையில நீ எங்க இருக்கிற? நீ நினைக்கிற ஒளியில இருக்கிறான்னு சொல்லி, ஆனா இந்த நாட்களை நீ இருக்கிறது இருளுக்குல. சில பேர் சொல்லுவேன் ஐயா, நான் அந்த அதுல அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிற அந்த காரியத்துல இருக்கிற நல்லதுன்னு சொல்லி, ஆனா அந்த நாட்களை பாருங்க, பக்கத்துல இருக்கிறோட நீ அங்கே அங்க எப்படியாக இருக்கிறாய்? அவனோட இந்த நாட்கள் அதாவது சந்தோஷமா இருக்கிறாயா அல்லது அவனை பகிச்சு இருக்கிறாயா? உன்னுடைய சகோதரனை பாய்க்கிறாய், உன்னுடைய குடும்பத்தில் பாய்க்கிறாய், பிள்ளைகளை பாய்க்கிறாய், மனைவியை பாய்க்கிறாய். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படியாக ஒவ்வொருவர்களையும் இந்த நாட்களை பகைச்சு கொண்டிருக்கிற வேளையில இந்த நாட்களிலே நீ சொல்லி கொண்டிருக்கிற நான் இருளிலே நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி, ஆனால் இந்த நாட்களிலே இது ஒரு வஞ்சகத்தின் ஆவியினால் நீ கட்டப்பட்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் நீ இப்படி சொல்லிக்கொண்டே இந்த நாட்கள்ல இருக்கிற வேளையிலே நீயே அந்த நாட்களிலே இருளை அப்படியே உனக்காக நீயே தெரிந்து கொள்ளுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் நாட்கள். இரண்டாவதாக, தன் சகோதரத்திலே அன்பு வைக்கிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்திலே இடரல் இல்லை. இப்ப சகோதரனை நேசிக்கிறவன் அவனிடத்திலே என்ன செய்யறான்? இரண்டாவது அன்பு வைக்கிறான். அப்ப அவனுக்குள்ள அந்த அன்பு வைக்கிற வழியில் அவனுக்கு இடரல் வராதையா, எந்த விதமான இடரலான காரியங்கள் இந்த நாட்களே வராது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அன்பு சகல பாவங்களையும் என்ன செய்யுமா? மூடும். எதை நான் பார்க்குவேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அன்பு சகல பாவங்களை மூடும் என்று சொல்லி சொன்ன அந்த நாட்களை பாருங்கள், அந்த அன்பினாலே தான் இந்த நாட்களை எல்லாவற்றையும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த நாட்களை பாருங்கள் எல்லாவற்றையும் எப்படியாக வென்றார் என்று சொல்லி சொன்னால் அன்பு. பிதாவாகிய தேவன் இந்த நாட்களே பூமியிலே இருக்கிற ஜனங்களை தன்னுடைய பக்கமாக அந்த நாட்களை எப்படியாக வசமாக எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி சொன்னால் அன்பு. வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக இவ்வளவா இந்த நாட்களை தந்து இந்த நாட்களை என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார். அப்ப அத குமாரனை அனுப்புகிறார் என்னதுக்காக சொல்லி சொன்னால் அங்கே அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இங்கே அடுத்தா சொல்லப்படுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து அங்கே என்ன செய்கிறானாம்? இருளிலே நடக்கிறான். இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகுமிடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பலவான்களே, இந்த நாட்களே தேவ வசனம் உங்களுக்கு இருக்கிறதானால் நீங்கள் பொல்லாங்கானதை ஜெயிக்கிறதுனாலும் உங்களுக்கு இந்த நாட்களில் எழுதுகிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்பதை இந்த நாட்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த யோவான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த 2வது அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால் 2வது வசனம் நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதான பரி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே இதைத்தான் இங்கே நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்னவென்று சொன்னால் இரத்தத்தினால் இந்த நாட்களிலே ஒப்புரவாகுதல் என்று சொல்லி தலைப்பிலே இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களை திருப்போம் என்னோட கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் எண்ணாகம புஸ்தகத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்திலே அங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 21ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 8வது 9வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாள் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி கட்டி அங்கே கடிக்கப்பட்டவன் எவனோ அவனை அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் சொல்லி சொல்லப்படுது. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை இந்த நாட்கள் ஒரு கம்பத்திலே தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அங்கே பிழைப்பார் என்பதை அங்கே எந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அப்ப இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டில் என்ன ஆகுதிலே 21ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனத்திலே சொல்லப்படுகிறது கொள்ளிவாள் சர்ப்பம். அப்போ அங்கே வேதம் சொல்லுகிறது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பம் உண்டு. அப்ப அவரை நோக்கி
பார்த்தவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? அங்கே பிரகாசம் அடைந்தார்கள், சுகப்பட்டார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 3ஆம் அதிகாரத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கின்றேன். 3:14-15 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, அருமையான அன்பு பிள்ளைகளே, மனுஷகுமாரனும் அங்கே தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நித்திய ஜீவன் என்பதுதான் இன்றைக்கு மனுஷனுக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு கரும்பொருளாக இந்த நாட்களில் இருக்கிறது. இன்டர்னல் லைஃப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்காகத்தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பிறந்து இந்த நாட்களிலே, அவன் இந்த நாட்களிலே வளர்ந்து அவன் காரியங்களை செய்கிற வேளையிலே, அவன் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழுகிற காலத்திலே இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே மறுஜென்ம வாழ்க்கைக்குரிய காரியத்தை தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம், நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவனை ஒருவனும் கண்ணாலே கண்டதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனுக்குள்ள இன்றைக்கு போய் இந்த நாட்களில் திரும்பி வந்தவன் ஒருவனும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிற காரியம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் இந்த நாட்களிலே அழிவில்லாத ஜீவன் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த அழிவில்லாத ஜீவன் இந்த பூமியிலே வாழுகிற வேளையிலேயே தேவனை நோக்கி பார்த்து, தேவன் சொன்ன, கர்த்தர் சொன்ன பிரகாரம் அந்த படியே சில காரியங்களை இந்த நாட்களை கைக்கொண்டு இந்த நாட்களை நடந்து நாங்கள் செயல்படுவோமா இருந்தால், இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய சித்தத்தின்படி இன்றைக்கு நாங்கள் செயல்படுகிற வேளையிலே தேவன் அந்த நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிற வேளையிலே நாங்கள் மரித்தாலும் அவருக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் பிழைத்திருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை நான் அனைவரோட பேசியிருக்கேன், சொல்லுவார் இந்த நாட்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியம்? ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இந்த நாட்களை மனுஷன் மண்ணாய் புல்ல பூவாய் என்ன மிருகமாய் மரமாய் பிறந்து இந்த நாட்கள் என்று சொல்லி அவ சொல்லி கொண்டு போறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க மண்ணாயும் பிறக்கிறேல, மரமாயும் பிறக்கிறேல, புல்லாயும் பிறக்கிறேல, ஒன்றுமாய் பிறக்கிறேன். மனுஷனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு. ஆண்டவர் மண்ணினால உருவாக்கினார் மனுஷனை இந்த நாட்களே. அதே மாதிரி இந்த நாட்களே அவன் பிறந்து இந்த நாட்களே இந்த பூமியில வாழுகிற காலத்திலே தேவன் இந்த நாட்களே அவனுக்கு சான்ஸை கொடுக்கிறார், சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். என்ன சந்தர்ப்பம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அவன் இந்த பூமியில வாழுகிற காலத்திலே என்ன செய்கிறான் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை விட்டு பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகளை பாருங்க, சிறு குழந்தை பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அங்க விட்டு அவர்களை சிறு வயசு வந்தோடனே அவர்களை விட்டு இந்த நாட்களை விளையாட விட்டு பார்ப்பாரு. என்னத்துல இந்த பிள்ளை நாட்டமா இருக்குது, என்ன காரியத்தை செய்தன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்டமாக பார்த்து கொண்டிருப்பார். சில்ட்ரன்ஸ், அதாவது கிண்டர் கார்டனுக்கு போகிற வேளையிலே, நேசரி கிளாஸுக்கு போகிற வழியிலே அந்த பிள்ளைகளுடைய காரியம் என்ன நோக்கத்திலே, எந்த மைண்ட்ல போதும்னு சொல்லி இந்த நாட்களே டீச்சர் மாதிரி இந்த நாட்களே அதை கவனிச்சு கொண்டே இந்த நாட்களே இருப்பார்களா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் அப்ப அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த நாட்களை ஜனங்களை உருவாக்கி அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி என்ன செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த பூமியிலே அவர் இந்த அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு உரியதா அல்லது நித்திய ஜீவனுக்கு உரியது அல்லதா என்று தீர்மானிக்க வேண்டியது அந்த மனுஷனுடைய காரியமாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு அநேக வெளிப்பாடுகள் காரியங்களை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற வேளையில எலியா தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அல்லது எலிசாவா இருந்தாலும் சரி, அல்லது நாட்களை பாருங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவன் எப்படியாக அந்த காரியத்தை கொடுத்தார்னு சொன்னால், தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர்கள் ஜனங்களுக்கு இந்த நாட்களை உபதேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கொண்டு வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது ஆனால் தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து ரகசியங்களை கொண்டு வரான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ரகசியங்களை தேவன் இந்த நாட்களை தீர்க்கதரிசிகளுக்கு கட்டாயம் வெளிப்படுத்துவார். இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தன்னுடைய ரகசியங்களை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாய் ஜனங்களுக்கு எச்சரிக்கிறதை அங்கே காணப்படுது. தான் பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம், இன்றைக்கும் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சம்பவம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த சூழ்நிலையில பாருங்கள், இப்ப இந்த ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை உருவாக்கி இந்த பூமியில் இந்த நாட்களை விட்டிருக்கிறார். இவன் என்ன செய்கிறான் பார்ப்போம். இவன் என்ன உருவாக்கின என்ன நினைக்கிறானா, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு நன்றி சொல்லுகிறானா என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம் என்று சொல்லி அவர் இந்த நாட்களை. ஆனாண்டே பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியம் என்னவென்றால், தன்னை ஏற்றுக்கொள்ளாதவனை போய் தண்டிக்கிற காரியம் அல்ல, அவர் செய்ய மாட்டார்.
அல்லது இந்த நாட்களை தன்னை ஏற்றுக்கொண்டுட்டான்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு இதை கொடுப்போம். எல்லாம் ஈக்குவலாய்த்தான் இந்த நாட்களை அவர் நடத்தி கொண்டே இந்த நாட்களை அவர் சரியாகத்தான் நடத்துவார். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற கர்த்தர்ன்னு சொல்லி. பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இந்த நாட்களில் பெரிய கோடீஸ்வரங்களாக இந்த நாட்களில் இருக்கிறாங்க. அது அப்படி இதான் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், அப்படியானால் தேவன் பாரபட்சமற்ற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கு. ஆனால் தேவன் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்று சொல்லி அவருடைய கண்கள் மனுபுத்திரை நோக்கி இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறது சொல்லி வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அங்க என்ன சொல்லுறாருன்னு சொல்லி சொன்னார், கர்த்தர் இந்த நாட்களிலே மனுஷன் கெட்டு போக கூடாது, அதற்காகத்தான் அந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்ப இந்த பூமியிலே தந்த இந்த ஜீவனை நமக்கு நித்திய ஜீவனாக மாற்றி கொள்ளுவதற்கு இந்த நாட்களிலே தேவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அவர் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் இந்த நாட்களை கேட்டு இந்த நாட்களை நடந்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர் கொடுத்த அந்த வாக்கு பண்ணின அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆக்கலா முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஐயா. என்ன பாருங்க, பழமொழி சொல்லுவாங்க, விடாமுயற்சியுடன் இகழ்ச்சி அடைவான்னு சொல்லி. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்க, நல்லா படிச்சு பட்டம் பெற்று நான் இன்ஜினியரா வரவேணும், அப்படியா வரவேணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறோமே. அப்படி என்றால் ஏன் இந்த நித்திய ஜீவன் அடைவதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறதில்லை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் இன்றைக்கும் அந்த பொய்களை பேசிக் கொண்டு திரிகிறீர்கள்? ஏன் இந்த நாட்கள் இன்றைக்கும் களவுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேர்மையாக இந்த நாட்களில் இருந்து தேவன் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி இந்த நாட்களை நாங்கள் செய்வோமா இருந்தால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் நித்தியத்துக்குள்ள இந்த நாட்களை கடந்து செல்லும் என்பதை பார்க்க. நித்தியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே முடிவில்லாது என்பதை குறிக்கிறது மட்டுமல்ல, அந்த நித்தியத்தை குறித்த இந்த நாட்களே இன்றைக்கு எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த நாட்களே அது ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமாக இந்த நாட்களை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலதான் நீங்க சொல்லப்படுகிறது வேதத்திலே பாருங்கள், அங்கு கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதங்கள் பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் நாமத்திலே விசுவாசம் உள்ளவனா இராதபடினாலே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த விஷயத்தை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். அப்ப குமாரனை விசுவாசிக்காம இருக்கிறவனுக்கு கட்டாயம் ஆக்கின தீர்ப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாங்கவே இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவது. வீட்டுக்கு லைட் இருந்தாலேயே லைட்டை போடாமல் நான் என்ன இருட்டுக்காக இருக்க போறோம்னு சொல்லி சொன்னா நாம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்க இருக்க போறோம், நீங்க விரும்பினால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும், அதுவும் கூட சாய்ஸ் ஐயா, நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த இருளை விரும்புகிற வேளையிலே அங்கே அதனுடைய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த இருள் அங்கே அவனுக்கு ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், சத்தியத்தின்படி செய்கிறவனவனோ தன் கிரியைகளை தேவனுக்கு உள்ளதாக செய்யப்படுகிறது என்றும் வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் இந்த நாட்களிலே அங்கே அவன் வருகிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி. அப்ப பாருங்கள், சத்தியம் என்றால் என்ன என்று சொன்னால், உண்மையின்படி இந்த நாட்களே நடக்கிற வேளையிலேயே ஒரு மனுஷன் அவன் இந்த நாட்களில் அந்த ஒளியினிடத்திலே வருகிற வேளையிலே அங்கே அவர் அந்த நித்திய ஜீவனை கண்டடையவும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்லவும் தேவன் அவனுக்கு இந்த நாட்களில் கிருபை கொடுக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னால், அவன் யாரிடத்திலே போகிறான்? ஒளி எங்கே? இயேசு கிறிஸ்து இடத்திலே போகிறான். ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்ய ஒளி அவர். அப்படியானால் இந்த நாட்கள் அந்த ஒளியாகிய கர்த்தரை தேடி போகிற வேளையிலே அப்ப அவர் சொல்றாரு, ஐயா நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன்? நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்படியானால் அந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளை. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் ஒரு பெரிய அதாவது ஒரு கடுமையான காரியம் அல்ல, எல்லாம் ஒரு சாதாரணமான காரியம். ஆனால் நம்முடைய நடைமுறையிலே இந்த காரியத்தை நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவதாக இரத்தத்தின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே தேவன் ஒப்புரவாகிற பலியை கொடுத்தார். இரண்டாவதாக அந்த நாட்களில் அந்த நித்திய ஜீவனை நம்ம கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் தொங்குவோரை நோக்கி பார்த்து நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு சிலுவையில் தொங்குகிறவரை நாங்கள் நோக்கி பார்த்து
அப்படியானால் நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தனைகள் எங்க போக வேண்டும் என்றால் கல்வாரியை நோக்கி இந்த நாட்களிலே போக வேண்டுமே ஒழிய உலக ஆசைகளுக்குள்ளே, உலக இச்சைகளுக்குள்ளே நம்முடைய சிந்தை போகுமா இருந்தால் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகர் 2 தோணியில கால் வச்சபடி நடக்கிறாங்க. ஊழியக்காரதானையா விசுவாசம் தான் இல்லைன்னு நான் சொல்லல. உலகமும் வேணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் வேணும்னு சொன்னா ரொம்ப சிக்கலான காரியம். ஒன்றில் உலகம் வேணுமெண்டா உலகத்தை பிடிச்சுக்கொள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேணுமெண்டா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கொள். ரெண்டையும் இந்த நாட்களை நீங்கள் பிடித்து இந்த நாட்களில் ஒரு காரியம் செய்ய முடியாது. அதனாலே ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நீங்கள் ஒளியினிடத்திலே வர விரும்புகிறீர்களா, அல்லது வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், யோவானில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களே நீங்கள் இருளையே விரும்பி இந்த நாட்களை இருளுக்குள்ளே போக விரும்புகிறீர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியது ஒரு மனுஷனுடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. ஏனென்றால் 2 சாய்ஸையும் ஆண்டவர் தான் இந்த நாட்களை வச்சிருக்கிறார். அதாவது ஒளிய விரும்பினால் இந்த நாட்களை அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை கை கொள்ளுவான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பான். இப்படியாக செய்கிற வழியில் அவன் என்ன செய்கிறான், அந்த ஒளியாகிய நித்திய ஜீவனை அடையும்படி இந்த நாட்களை நாடுகிறான். ஆனால் இந்த நாட்களே இருளுக்குள்ளே இருந்து கொண்டு இருளுக்குள்ளே தான் இருக்க போறேன் என்று சொல்லி சொன்னார், நித்திய ஜீவன் வேண்டாமப்பா என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அங்கே ஆண்டவராலே ஒன்றுமே செய்ய முடியாதையா. இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்து அந்த நாட்களை சொல்லுவார், ஏதோ வாழுகிற காலத்திலே வாழ்ந்துட்டு இந்த நாட்களை செத்துப்போம் ஐயா, அதுக்குள்ள காரியத்தை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு அநேகர் பாருங்க சில இடத்துல காசை வேண்டுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க, காசை வேண்டுவாங்க, காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்க, பொருளை வேண்டுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க. எப்படி என்று பார்க்கிற வழியிலே அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த பழக்கம் இந்த நாட்களை இப்போ அந்த காரியங்கள் இருக்கிறது. அப்ப அதனாலே அதே செய்து கொள்ளுவார்களே ஒழிய அவருக்குள்ளே அந்த முழுமையான மனம் திரும்புதல். அப்படியானால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இப்பவும் இருளுக்குள்ள தான் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தர். அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த கடைசி நாட்களே நமக்கு இந்த நாட்களே எச்சரிக்கிறார். பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்த்த இந்த நாட்களே பாருங்கள், இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறின இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களே அங்கே பாருங்கள், கிறிஸ்துவில் நிறைவேறிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் பார்க்கிற வேளையில் இந்த 4வது பகுதியில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நாங்கள் முதலாவதாக இரத்தத்தினாலே ஒப்புராகிற பலி மூலமா இந்த நாட்களில் நிறைவேறப்பட்டது. லேவியராகமம் 16:15 பார்க்கிற வேளையிலே மிருகங்களின் இரத்தத்தையும், இங்கே புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 3:25 எபிரேயர் 9:1 யோவான் 1 யோவான் 2:2 பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, இரத்தத்தின் மூலமா இந்த நாட்களில் அங்கே பலி இந்த நாட்களில் அங்கே இதில் தின்னப்பட்டது. இரண்டாவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்த்த காரியம் இந்த நாட்கள் எப்படி சொல்லி சொன்னால், சிலுவையை அங்கே தொங்குகிறவரை நோக்கி பார்ப்பதன் மூலமாய் அங்கே நித்திய ஜீவனை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று 1 பார்த்தோம். அங்கே அவர் இந்த நாட்களை வெண்கல சர்ப்பமாக உயர்த்தப்பட்டார். இரண்டாவதாக யோவான் 3:14-15 பார்க்கிற வேளையிலே தேவன் இப்படியாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே மீண்டுமா இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த 4வது பகுதி இந்த நாட்களில் பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை புதிய ஏற்பாட்டில் நீங்க நிறைவேற்றி கொடுத்ததற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லா மகிமையும், எல்லா கனம், எல்லா துதி உங்கள் ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். அருமையான வேத பாட நேரத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறதை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக வாக்குத்தத்த தியானத்தோடு சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் ஊழியர் சுசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார்கள். நான் கதைக்கிறேன். வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியர் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக.